அது வச்சு முடிஞ்சு வெட்டி எடுத்து போட்டு இதுக்கு ஓப்பன் வைக்கணும். ஓப்பன் பண்ணி மேலுக்கு வரதுன்றதை தான் ஓப்பன் வைக்கணும். எடுத்துட்டு ஓப்பனை கட்டி எடுக்கணும். ரெண்டாம் அடித்து இந்த நுனியால் கொஞ்சம் ஒரு வெட்டு போட்டோம்னா ஓப்பன் வந்துடும். ஓப்பன் காணாட்டி ஒரு கொஞ்சம் நுனியை விட்டு கொஞ்சம் பெருப்பிக்கலாம். சின்னனா தான் முதல் வெட்டணும். பெருசாக வெட்டினா ஓப்பன் பெருசாக போயிடும். அதே மாதிரி 3 ஓப்பனையும் நுனியால் கட் பண்ணி எடுக்கணும். திரும்பி நம்ம டாட் பிடிக்க போகிறோம். டாட் பிடிக்கிற எப்படின்னு சொன்னால் இந்த நடு ஜாயிண்ட் இருக்குதானே, இந்த நடு ஜாயிண்ட்லேருந்து ஒரு 3-4 இன்ச் அகலத்துக்கு தள்ளி இப்படி ரெண்டாக மடித்து எடுத்தால் அந்த ஷோல்டரில் ஒரு கொஞ்சம் மடியும். அப்படி எடுத்து இங்கேருந்து ஒரு 4 இன்ச்சு ரக்கா எடுத்து டாட் வந்து போடுறோம். அப்படியே டாட் ஒரு 7-8 இன்ச்சு தூரத்துக்கு டாட் கொண்டு வரோம். அதே மாதிரி மற்ற சைட்லேயும் ஒரு 4 இன்ச்சுக்கு பிடிச்சி இதிலேருந்து ஒரு 4 இன்ச் இப்படி பிடிச்சி அதே நேருக்கு டாட் போடும். அப்படியே வந்து இதை முடிச்சா சரி. இதில் முன்பகுதி தச்சு எடுத்துட்டோம். இப்போ பின்பகுதியை தைப்போம். பின்பகுதியை விரித்து பகுதியில் நல்ல பக்கத்துக்கு எடுத்துட்டு நல்ல பக்கத்தை வச்சு தான் பிரட்ட போகிறோம். வெளியால் இந்த உள் பக்கம் வரணும். வேறு மாதிரி இப்படி வச்சு தைக்கிறோம். அதுக்கும் கட் மார்க் போடணும். கட் மார்க் போட்டுட்டு இதில் இப்போ முன்னுடம்பை ஜாயின் பண்ண போகிறோம். இப்படியே வச்சுட்டு இந்த முன்னுடம்பை இதுக்கு மேலே அப்படி வச்சுட்டு இதை என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த பின்னுடம்பு துண்டு இருக்குதானே, இதை நம்ம இப்போ இப்படி விரித்து வச்சுட்டு இந்த முன்னுடம்பு துண்டோட ஷோல்டரோட இதை வச்சுட்டு இதை மேலால் மூடி இப்படி எடுத்தால் நமக்கு வெளியே இருந்து தையல் தெரியாது. வச்சு அப்படி 2 அடி அடிக்கணும். அடித்தோம்னு சொன்னால் பாருங்க அந்த ஜாயிண்ட்டு உள்ளுக்கு போயிடும். கொஞ்சம் நீட்டாக அரிக்கும். அதுக்காகத்தான் இப்படி அடிக்கிறேன். அதே மாதிரி இதையும் இப்படி வச்சுட்டு அப்படி வச்சு இப்படி திருப்பி பிடிக்கணும். விரித்து எடுத்துட்டு பின் கழுத்துக்கு அமர்த்தி ஒரு தையல் போட போகிறோம். அப்படி இழுத்தா இந்த ஜாயிண்ட்டு சரியாக மடிஞ்சிருக்கிறதெல்லாம் நீராகி வந்துடும். வச்சு தையல் போடுறோம்.
102 அப்படியே பின்னுக்கு அமர்த்தி வச்சு கையை போப்போம். பண்ணிட்டு அதே இதை அந்த பின்னுக்கு உள் தொண்டு வச்சிருக்கேன் அதை அமர்த்தி ஒரு தையல் போடணும். இப்படியே சரியாக பிடிச்சிட்டு கையால் இதை அப்படி இழுத்து பிடிச்சி இந்த உள்ளுக்கு இருக்கிற தையல் அதுக்கு மேலால் இந்த கையை வச்சோன்னே இந்த நம்ம பின்னுக்கு மடித்து தைச்சது நம்மளோட கையில் கட்டுப்படும். அதுக்கு நேராக அப்படியே தையலை கொண்டு வர சரி வரும். தைச்சது தையலுக்கு மேலாடையே தையல் வந்துடும். இப்போ இதுக்கும் டாட் போடணும் பின்னுக்கு. அதுக்கும் அதே மாதிரி தான் அந்த நடு ஜாயிண்ட்லேருந்து சரியா 4 இன்ச்சுக்கு பிடிச்சி அதையும் இங்கேருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு இறக்கி டாட் இதே மாதிரி இந்த சைட்டுக்கு தூக்கி பிடிச்சி அது டாட். இப்போ கை அடிப்போம். ஏற்கனவே நம்ம கையை கொஞ்சம் சுருக்கி வச்சுருந்தோம். நம்ம இப்போ இது பட்டி ஜாயின் பண்ண போகிறோம். அப்படி 2ஆக மடித்து வச்சு பட்டி வச்சா சரி. இப்போ இந்த கச்சத்தை புரட்டி வச்சு அப்படியே இதுக்கு மேலாட தையல் அதே மாதிரி மற்ற கைக்கும் பட்டியை பிடிக்கணும். இப்போ கை ரெண்டும் ரெடி ஆகிட்டு சட்டையோட ஜாயின் பண்ணுவோம். சட்டையை அப்படி வச்சுட்டு இந்த கையை இந்த தொங்கல் இதுலேருந்து இதுக்கு மேலால் அப்படி அப்படியே கட்டி கொண்டு வந்து மேலுக்கு காணும் ஒரு 2-3 இன்ச்சு இடைவெளிக்கு இடையில இப்படி ப்ளீட் பண்ணணும். எதிர்பக்கத்துக்கு அப்படி கட் மார்க் வச்சுக்கேன் தானே, அது சரியாக ஜாயிண்ட்டுக்கு வரணும். இதில் சரியாக ஜாயிண்ட்டுக்கு வந்துருக்கு. இப்போ அந்த ஜாயிண்ட்டுக்கிட்ட இருந்து இங்கால பக்கம் போக்குள்ள மற்ற பக்கம் மாற்றி ப்ளீட்டாக பிடிக்கணும். அதில் ஒரு 2-3 இஞ்சிக்கிட்ட வரக்குள்ள இப்படி ப்ளீட்டை பார்த்து பிடிச்சி இப்படி பிடிச்சி பார்த்தோம்னு சொன்னால் இங்கே நமக்கு சரியாக இருக்குமோ ப்ளீட்டுன்னு கட்டி பார்த்தா சரியாக இருந்தால் சரியாக கொண்டு வரணும். அப்படி இல்லை கூட இருந்தால் இன்னும் கொஞ்சம் மிஞ்ச சுருக்கணும். சரியாக இருக்கும். சரியாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ பாருங்களேன் கையை இந்த ஜாயிண்ட்டுக்கு இடையால் இங்கால பக்கத்து இது வந்து இங்கால பக்கமும் அங்கால பக்கத்து பிளேட் வந்து இங்கால பக்கம் 2 பிளேட்டும் வந்து எதிர்பார்த்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இந்த கையையும் வச்சுக்கொண்டு
இப்போ கையை ஜாயின் பண்ணி சைட்டை ஜாயின் பண்ணிட்டு போகிறோம். கையை ஜாயின் பண்ணுவோம். சைட்டை ஜாயின் பண்ணப்போ நம்ம ஒரு கட் மார்க் வச்சு நம்ம வெல்ட்டு வைக்காண்டு இந்த வெல்ட்டுக்கு இப்படி மேலே திரட்டி போட்டு இதை உள்ளுக்கு வச்சு இதை திருப்பி வச்சு போனால் சரி. இது இப்படி கையை ரெண்டையும் மடித்து இப்படி பிடிச்சி இந்த தையல் உளுந்து கிடத்துக்கு சரியாக ரெண்டையும் சேர்த்து இருக்கும். இப்போ புரில் வைக்க போகிறோம். வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி போகிறான். வீட்டாக ஃபுல்லாக சுருக்கி எடுத்தோம். வீட்டை எடுத்தா சரி. இப்போ இந்த ரெண்டு ஜாயிண்ட்டையும் ஜாயிண்ட் ஆக்கிட்டு இதை இப்போ திருப்பி அமர்த்தி ஒரு தையல் போட்டோம். முடிச்சுட்டு இப்போ அடிப்பகுதியை மடித்து தைக்கிறோம். ஒரு மடிப்பு மடித்து திரும்ப ஒரு மடிப்பு மடித்து சரி. பட்டன் கட்டுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தச்ச இலையின் சட்டை முடிஞ்சுது. பாருங்கோ, இந்த உங்களுக்கு தெரியுது சரியாக இருக்குதோ. ஓகே, பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.